السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا. وما جعلنا القبلة التي كنت عليها إلا لنعلم من يتبع الرسول ممن ينقلب على عقبيه وإن كانت لكبيرة إلا على الذين هدى الله وما كان الله ليضيع إيمانكم إن الله بالناس لرؤوف رحيم. صدق الله مولانا العظيم. புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாட்டுமாக. அவனது அன்பும் அருளும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களின் மீதும் நல்லோர்கள் நாதாக்கள் நம் குடும்பத்தினர்கள் யாவரின் மீதும் அவனது அன்பும் அருளும் நிறைவாக நிகழட்டுமாக. அல்லாஹு தஆலா புனிதமான இந்த நாளிலே இரவிலே நம்மை அவனுடைய வேத விளக்க உரையை தெரிந்து கொள்வதற்காக அதை கேட்பதற்காக அமர வைத்ததை போல நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே அல்லாஹ் நம்மை நம் குடும்பத்தார்களை அமரச் செய்வானாக. அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்களின் கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. நீண்ட ஆயுளையும் நிறைந்த ஆஃபியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நம்மளுடைய தொழிலிலும் நம்மளுடைய கொடுக்கல் வாங்கலிலும் அல்லாஹ் பரக்கச் செய்வானாக. திடீர் மரணத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் மோசமான கொடிய நோயிலிருந்தும் மருந்து மாத்திரைகளின் தொடர் நிலையிலிருந்தும் அச்சுறுத்தக்கூடிய ஆபத்திலிருந்தும் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். அன்பானவர்களே, வாரந்தோறும் பார்த்து வருகிற அல் குர்ஆனின் வசன விரிவுரையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சென்ற வாரத்தில் பார்த்த அதே வசனம். சூரத்துல் பக்ராவினுடைய 143வது வசனம். இந்த வசனம் ஒரு நீண்ட வசனமாக இருந்தாலும் பல கருத்துக்களை உள்ளடக்கிய வசனம். சென்ற வாரத்தில் கூட நாம் எப்படி ஒரு நடுநிலை சமுதாயம், எந்தெந்த வகையிலெல்லாம் நடுநிலை சமுதாயமாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் பார்த்தோம். அல்லாஹ் தஆலா ஒரு சமநிலை சமுதாயமாக, நடுநிலை சமுதாயமாக நம்மளுடைய சமுதாயத்தை ஆக்கியிருப்பதாக அல்லாஹ் சொல்லுகின்ற போது இந்த வசனத்தினுடைய தொடக்கத்தில் வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸத்தல் என்று சொல்லுகிறான். இவ்வாறுதான் உங்களை நடுநிலை உள்ள ஒரு சமுதாயமாக, உம்மத்தாக உங்களை ஆக்கியிருக்கிறோம். ஏனென்றால் லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ், நீங்கள் மக்களுக்கு, பிற மக்களுக்கு சாட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதற்கும், வயகூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா, அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்கு சாட்சியாளராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை நடுநிலை உள்ள உம்மத்தாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது சம்பந்தமாக தப்சீர்களில் பார்க்கின்ற போது எண்ணிலடங்காத விளக்கங்களை பல தப்சீர்களில் நாம் பார்க்க முடியும். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. வந்தோடனே ஆயிஷா அம்மா சொல்றாங்க, தெரியுங்களா ரசூலுல்லாஹ்ட்ட செய்தி சொல்றாங்க, இப்படி உனக்கு எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பெண்மணி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, சாதாரணவங்க இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி லேசானவங்க இல்லை. அந்த அம்மா நைட்டெல்லாம் தூங்காது. லா தனாமோ வஹிய துஸல்லி, நைட்டெல்லாம் தூங்காது அந்த அம்மா.
தொழுதுகிட்டே இருக்கும் அப்படின்ற செய்திய மனைவியான ஆயிஷா அம்மா தன்னுடைய அருமை கணவர் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்றாங்க. ஆயிஷா அம்மாவே பெரிய வணக்கசாலி. ஆயிஷா அம்மாவை மெய் செலுக்க வைக்கும் அளவுக்கு ஒரு பெண்ணை தொழுதிருப்பார்கள் என்றால் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? எந்த மாதிரி வணக்கத்தை வணங்கி இருப்பாங்க யோசித்து பாருங்கள். தூங்காமல் தொழுகும் அளவுக்கு இரவு முழுக்க தொழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்மணி. அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் பெண்கள் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டால் அதில் ஆண்களை விட வெற்றி பெற்று விடுவார்கள் என்பதற்கு நாம் எத்தனை உதாரணங்களை சொல்லிவிட முடியும். இபாதத்திலும் அப்படிதான். ஆண்களா பெண்களா என்று பெண்கள் களத்தில் இறங்கிவிட்டால் ஆண்களை விட நின்று வணங்கக்கூடிய ஆற்றலை பெண்கள் பெற்றிருக்கிற பல நிகழ்வுகளை பார்க்க முடியும். இதை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்றது யார்கிட்ட? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா அம்மா, அம்மா யா ஆயிஷா போதும் இருங்க, சொன்னது போதும் இருங்க, நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஆயிஷா அம்மாட்ட அலைக்கும் மா துதீகூன மினல் அமால், இந்த மாதிரி சிரமப்பட்டு விடிய விடிய வணங்கணுண்டு சிரமம் எடுத்துக்கிற வேண்டாம், உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமல் செய்யுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நீங்க சடையாத வரை அல்லாஹ் சடைய மாட்டான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு நாளைக்கு நின்று நைட்டெல்லாம் தொழுதுட்டு காலையில் பார்த்தா ஆளை காணும், ஒரு வாரம் பார்த்தா ஆளை காணும். அதனால தான் அல்லாஹ் நம்மளுக்கு பேரை உம்மத்தம் வசத்தன்னு சொன்னான். நடுநிலை உள்ள உம்மத்துக்கு ஏன் சொன்னான்டா, ஒரு விஷயத்துல தீர்க்கமா அல்லது மூர்க்கத்தனமா ஒண்ணு செஞ்சா என்ன ஆகும் சொல்லுங்க? ஒருத்தர் நைட்டெல்லாம் வணங்குறாரு, இல்ல எனி டைம் வணங்கிட்டே இருக்கிறாரு, குடும்பத்துல வீக் ஆயிடுவார், வியாபாரத்துல வீக்கா இருப்பாரு, பிள்ளைய வளர்க்கறதுல வீக் ஆயிடுவாரு. இது இல்லாம பெருமை வந்துடும், அவரிடத்துல அகம்பாவம் வந்துடும், இதெல்லாம் வந்துடும். இப்லீஸுக்கு வந்துச்சா இல்லையா? ரொம்ப வணங்குறவன், அவன் வணங்காத இடமே இல்லைவா? எங்க? வானத்துல எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பட்ட பேர் வேற அவனுக்கு, நிறைய பட்டங்கள்லாம் கொடுத்து, அதனாலதான் அவனுக்கு ஆணவம் வந்துச்சு. நான் எதுக்கு ஆதவனுக்கு சஜிதா செய்யணும், நானே கோடான கோடி சஜிதா உனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஆணவம் வந்துச்சு. மூர்க்கத்தனமாக ஒருவர் வணங்குனா அவர்கிட்ட இந்த மாதிரி சிக்கல், இன்னொரு விஷயத்துல பலகீனம் வந்துடும், இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்துல அவர் தவறு செய்ய வேண்டியது வந்துடும். அதனாலதான் நடுநிலை உள்ள உம்மத்தாக நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் சடையாத வரை அல்லாஹ் சடைய மாட்டான், நீங்க சடைஞ்சிட்டீங்கன்னா அல்லாஹ் சடைஞ்சிடுவான். அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் நடுநிலையா இருக்கணும். பேசுற கூட சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழஞ்சி பேசுவாங்க, அப்படியும் பேசிடக்கூடாது. ரொம்ப கோபமா பேசுவாங்க, அப்படியும் பேசிடக்கூடாது. நடுநிலையா பேசணும். எங்க கோபப்படணுமோ அங்கே கோபப்படணும், எங்க நிதானமா பேசணுமோ அங்கே நிதானமா பேசணும். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழுங்க பேச்சில் கூட. மூசா நபியை பார்த்தீங்களா? மூசா நபி அல்லாஹ் வந்து மூசா நபிகிட்ட ஃபிரௌன்ட்ட போங்கன்னு சொன்னான். போங்கன்னு சொன்ன உடனே ஹாரூன் நபி கூட்டிகிட்டு போறாங்க. அல்லாஹ் எப்படி சொல்லி அனுப்புறான்? ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, நீங்க ரெண்டு பேரும் அந்த ஃபிரௌன்ட்ட போய் கொஞ்சம் மிருதுவாக பேசுங்கள் என்று சொல்றான். அவனை விட மோசமான உலகத்தில் உண்டோ? அவனை விட மோசமான உண்டா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய இறைநேசர். உமரே தானி என்று அவர்களுக்கு பேர், இரண்டாவது உமர் என்று பேர். ரொம்ப அற்புதமான ஆட்சி செய்தவர்கள். அவங்கள ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருந்தானா, சம்மந்தம் இல்லாம ஏசுனானா. அவங்க பெரிய இபாதத்துக்கு சொந்தக்காரர். இப்போ அவங்க சொன்னாங்களாம், இவர் வாப்பா நான் தப்பே செஞ்சிருக்கட்டும், உன்னை விட சிறந்த ஒருவரை என்னை விட மோசமான ஒருவரை நோக்கி அனுப்புகின்ற போது கூட அல்லாஹ் சொன்னான் பார்த்து பேசுங்கன்னு சொன்னான், கொஞ்சம் மென்மையா பேசுங்கன்னு சொன்னான். உன்னை விட சிறந்தவர் என்றால் யாரு? மூசா நபி. என்னை விட மோசமானவன் என்றால் யாரு? ஃபிரௌன். மூசா நபியை ஃபிரௌன்ட்ட அனுப்பும்போது கூட பார்த்து பேசுங்கன்னு தானே சொன்னான். ஆனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் பெரிய இறைநேசர், பணிவோடு சொல்றாங்க நபி. என்னை விட மோசமான ஃபிரௌன்ட்ட போகும்போதே பார்த்து பேசுங்கன்னு சொன்னான். போய் என்ன சொல்லி பேசுனாங்க தெரியுங்களா? மூசா நபி அவன்கிட்ட போயிட்டாங்க, ஃபிரௌன்ட்ட போயிட்டாங்க. போயிட்டு ஹல்லகான் துசக்கா, உன்னை சுத்தப்படுத்திக்கலான்னு நீ விரும்புறியா? உன்னை சுத்தப்படுத்திக்கலான்னு நீ விரும்புறியா?
அகதியக்க இலா ரப்பிக்க, உன்னுடைய ரப்ப நான் உனக்கு காட்டி தரட்டா. இப்படிதான் மென்மையா பேசினாங்களாம். அகதியக்க இலா ரப்பிக்க, உன் ரப்ப உனக்கு நான் காட்டி தரட்டா, நீ சுத்தமாயிக்கிறியா, இப்படி இறங்கி பேசுறாங்களா. யார்கிட்ட? எவ்வளவு பெரிய படும் மோசமானவன், மிகப்பெரிய கொடுங்கோலன், அவரிடத்தில் போய் இப்படி பேசினார்களா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் நபி வரலாறு பார்த்தீங்களா குர்ஆன்ல? சிலையை செஞ்சு விற்பனை செய்யக்கூடிய ஒரு பூசாரி வேலையை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க இப்ராஹிம் நபி. அந்த குடும்பம் விரோதம் கொள்கிறது. வாப்பா விரட்டுகிறார், ஊர் மக்கள் விரட்டுகிறார்கள், ஊர் தலைவர் விரட்டுகிறார், அரசர் விரட்டுகிறார், எல்லாரும் நபி இப்ராஹிம் நபியை விரட்டுறாங்க. அந்த நிகழ்வு அல்லாஹ் சொல்றான், அவ்வளோ கோபமா இருந்த வாப்பா இடத்துல பேசும்போது இப்ராஹிம் நபி எப்படி பேசினாங்கடா, யாபத்தி யாபத்தி யாபத்தி. நீங்க சூரா மரியம் எடுத்து பாருங்க, யாபத்தி யாபத்தி யாபத்திலே வரும், என் அருமை தந்தையே, என் அருமை தந்தையே, என் அருமை. அவர் கோபமா பேசிட்டு இருக்கிறாரு, உனக்கு கல்லால் அடிச்சு அடிப்பேன், விரட்டி வெறுத்துருவேன், என்னென்னமோ பேசுறாங்க வாப்பா. இவங்க அன்பா பேசுறாங்க. பேச்சில் கூட நீங்கள் நடுநிலை உள்ள உம்மத்தாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆனில் இருக்கிறது. அல்லாமா தஹவி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு வரலாற்றை எழுதுறாங்க. மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர், மிகப்பெரிய ஹதீஸுகளை பதிவு செய்தவர்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அந்த செய்தியை அறிவிச்சிருக்கிறாங்க. சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒருத்தர் வராங்க, அவரை பற்றி பெருமிதமாக பேசுகிறாங்க. அவர் எப்படிப்பட்ட வணக்கசாலி தெரியுமா? ரசூலுல்லாஹ் ரொம்ப வணங்கக்கூடியவர், அருமையாக வணங்குவார், மிக சிறப்பாக வணங்குவார், யார்கிட்டையும் பேச மாட்டார். வணங்குனா யார்கிட்டையுமே பேச மாட்டார். நம்மளாம் தக்பீர் கட்டி இங்கிட்ட அங்கிட்ட திரும்புகிறோம்லங்க, அப்படி திரும்பிக்கிறோம், இங்கிட்ட திரும்பிக்கிறோம், எப்படா சலாம் கொடுப்பாங்க, கொஞ்சம் நல்லா உட்காந்துக்கலாமே அப்படிலாம் நினைக்கிறோம்ல. அவங்களாம் அப்படி தொழுகிறாங்க அப்படின்னு மெய் சிலிர்த்து ஒரு சஹாபியை, ஒரு தோழரை, ஒருவரை பற்றி சொன்னாங்க. அப்போ ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தான் தெரியும், ரசூலுல்லாஹ் நாடி பிடிச்சு பார்த்துருவாங்க, யாரு இங்கே யார் உண்மையான தோழர், யார் முனாஃபிக்கு, யார் நயவஞ்சகன், எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அப்போ தோழர்கள் இப்படி சொன்னாங்களாம். அவர் அந்த நேரம் பார்த்து வந்துட்டார். யாரை பற்றி சஹாபாக்கள் சொல்லிட்டு இருந்தாங்களோ அவர் அந்த நேரம் பார்த்து பள்ளியாசலுக்கு வராரு, தொழுகிறதுக்கு தான் வராரு. அப்போ நாங்கள் சொன்னோம்ல, இந்த வராரு பாருங்க, இவர் தான் எப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்கிறாரு அப்படி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், எல்லாரும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ன ஃபீ வஜீஹி ஸஅஃபத்துன் மினஷ் ஷைத்தான், இவருடைய முகத்தில் நான் ஷைத்தானுடைய ரேகைகளை பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். இவருடைய முகத்தில் ஷைத்தானுடைய ரேகை இருக்கிறது என்று சொன்னார்கள். இதனுடைய சூட்சமை என்னன்னு அந்த ஹதீஸ், ஒரு நீண்ட ஹதீஸ், அவர் லாஸ்ட்ல என்ன ஆனாரு அது அங்கேயே நடத்தி காட்டுறாங்க. கிட்ட வந்த உடனே ஏன் ரசூல் அப்படி சொன்னாங்க, நம்மளுக்கு தெரியுமா இல்லையா? கிட்ட வந்தாங்க, ரசூலா கேட்டாங்க, உண்மையா சொல்லு, அல்லாஹ் முன்னிறுத்தி கேட்கிற, நீ உள்ள வரும்போது உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சா இல்லையா? நம்மளை விட வணக்கசாலி யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சா இல்லையா? அப்படி அவர் ஆமான்ட்டார். ஆமான்னு சொல்லிட்டு துருவ போயிட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த அளவுக்கு வணங்க முடியாதுன்னு சொல்ல வராரு. நம்மளை விட வணங்கக்கூடியவர் யாரும் இல்லைன்னு நினைச்சு விட்டாரு. அப்படி அங்க நினைக்கிறாரு, இங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஷஅஃபத்து மினஷ் ஷைத்தான், ஷஅஃபத்து மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய ரேகை அவருக்கு இருக்கிறது, அவருடைய முகத்துல தெரியுதுண்டா. இப்போ ஒருத்தர் விடிய விடிய வணங்குறதுனால அவர் பெரிய உயர்வை அடைந்து போவதில்லை. இப்ப எந்த இபாதத்தாக இருந்தாலும் நடுநிலையோடு வணங்குங்க, சீராக வணங்குங்க, எப்போது வணங்குற மாதிரி உங்களுடைய அமல்களை வச்சுக்கிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முன்னோர்கள்லாம் பார்த்தா எவ்வளவு வணக்கமெல்லாம் வணங்கி இருக்கிறாங்க, ஆனா பண்போடு இருந்திருக்கிறாங்க. வரலாற்றில் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய முஹத்தீஸ், பெரிய சீரவி, அவங்கள பற்றி சில செய்தி சொல்ற பாருங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அவர்களுடைய கையை பிடித்து தௌபா செய்து உண்மையான முஸ்லிம்களாக மாறி இருக்கிறார்கள்.
நம்ப முடியுமா? 2 லட்சம் பேர் வரலாற்றை எழுதுறாங்க. அதே போல 20,000 பேர் யூத நசாராக்கள் அவர்களுடைய கையால் முஸ்லீமாக இருக்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் முஸ்லீம் ஆக்கியிருக்கோம்? ஒருத்தர் 2 பேர். நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஈமான் நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்கிறான். நம்மளால ஒருத்தரை இஸ்லாத்துக்கு கொண்டு வர முடியல. ஆனால் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் 20,000 பேரை முஸ்லீம் ஆக்கியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. போய் கட்டாயப்படுத்துறது இல்லை, அவங்க வாழ்க்கையே சாட்சி. 20,000 பேர் முஸ்லீம். அத்தனை பேரையும் முஸ்லீம் ஆக்கிட்டு 2 லட்சம் பேரை பாவம் செய்து கொண்டிருந்த முஸ்லிம்களை உண்மையான முஸ்லிம்களாக தௌபா கேட்க வைத்த அந்த பெருமகனா பல கிதாபுகளை எழுதியிருக்கிறார். ஏறத்தால் 1000கணக்கான கிதாப், 2000 கிதாபுகிட்ட எழுதியிருக்கிறதா சொல்லுவாங்க. அவ்வளோ கிதாபு எழுதியிருக்கிறாங்க. ஒரு கிதாபு எழுதுறா எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? அரபுல அவ்வளோ சட்டங்களை எழுதியிருக்கிறாங்க, அவ்வளோ விளக்கங்களை எழுதியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய முஹத்தீஸ் அவர் சொல்றார், பாடம் நடத்தும் போது மாணவர்கள் சொல்லுவாங்களாம், பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்களாம். மாணவர்கள் சொல்லுவாங்க, பிள்ளைங்களா நாளைக்கு மூத்தானதுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டு சொர்க்கத்தில் என்னை தேடி பாருங்க. நான் இல்லைன்னு சொன்னா எனக்காக நீங்கள் அல்லாட்ட அங்கிருந்து கெஞ்சுங்க. எப்படி பாருங்க, இவ்வளோ கிதாப் எழுதினவங்க, இத்தனை பேர் முஸ்லீம் ஆக்குறவங்க, இத்தனை பேரை உண்மையான முஸ்லீமாக மாத்துறவங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு முன்னாடி சொர்க்கத்தில் இருப்பேன், வாங்கன்னு கூப்பிடல. நீங்க சொர்க்கத்துக்கு போயிட்டா என்னை தேடி பாருங்க. நான் இல்லைன்னு சொன்னா நீங்க அல்லாட்ட துவா செய்யுங்க. இங்கிருந்து எங்களுக்கெல்லாம் ஓதி கொடுத்தவர் இவரு எங்களுக்கெல்லாம் ஓதி கொடுத்தவர், உயிர் இருக்கிறவோ உன் பேரெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அவர் தப்பு கிப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிருப்பே, அவர் சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துடுறப்பே, இப்படின்னு துவா செய்வீங்களா அப்படின்னு மாணவர்கள்ட்ட கேட்பாங்களாம். இப்படி பெருமக்கள் இருந்திருக்கிறாங்க. தான் எழுதிட்டோங்கிறதுக்காக பெருமை கொள்ளல. இந்த வாழ்க்கை, இந்த மாதிரி குணம் உள்ளவர்களை தான் அல்லாஹ் சொல்கிறான், உம்மத்த மோசத்தா, நடுநிலை உள்ள உம்மத்தாக உங்களை இவ்வாறு தான் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு இன்னொரு செய்தி அல்லாஹ் சொல்றான். ஏன் ஆக்கியிருக்கிறோம்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லும் போது தக்கூன சுஹதா, நீங்கள் சாட்சியாளராக ஆக வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நாளை மறுமையில் சாட்சிங்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்ம உடல் உறுப்புகள் ஒரு பக்கம் நம்மளுக்கு சாட்சி சொல்லும். அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா, யௌம யஹ்ஷர் அலா உஜூஹிஹிம் என்று சொல்லுகிறான். நாளை மறுமையில் யௌம யஹ்ஷர் அஅதாஉல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரிகள் எல்லாம் ஒன்று திரட்டப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய எதிரிகள் எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு வருவான். எல்லாரையும் ஒன்று திரட்டுவான். நரகத்தின் பக்கம் வருவார்கள், இளநார் நரகத்துக்கு வருவார்கள். எல்லாரையும் நரகத்துக்கு திரட்டினா எப்படி இருக்கும்? என்ன செய்வான் தெரியுங்களா? பகும் யூசவும் பங்கு போட்டுருவான். அல்ல பிரிச்சு வச்சிருவான், குழுக்களா. ஏன்னா மொத்த பேர் உள்ள தள்ள முடியாது. இந்த பகும் யூசவனுக்கு பல அர்த்தம் எழுதுவாங்க. அதுல என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா? குழுவா ஆக்கிடுவான்னு அர்த்தம் இருக்கு. எல்லாரையும் தூக்கி நரகத்துல ஒவ்வொரு குழுவா தூக்கி போடுவான்னு அர்த்தம் இருக்குது. இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் எப்படி வருவாங்க தெரியுமா? முகத்தில் நடந்து வருவாங்களாம். முகத்தில் நம்மள காலில் தானங்க நடக்கிறோம், முகத்தால நடந்து வருவாங்களாம். கீழே முகம் இருக்கு, மேலே கால் இருக்கும். இப்படி ஒரு நிலையில நடந்து வருவாங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. காதிற்கும் கேட்காத காதுகளை கொண்டு வருவார்கள், கண்ணிற்கும் பார்க்காத கண்ணை கொண்டு வருவார்கள், வாயிருக்கும் பேசாத வாயை கொண்டு வருவார்கள். இப்படி தலைகீழ நடந்து வருவார், நரகத்தை நோக்கி தலைகீழ நடந்து கொண்டு வருவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி வரும்போது பாவம் செஞ்சவங்க எல்லாம் கேட்பாங்க. பாவம் செஞ்சுட்டு பாவம் செஞ்சியா அப்படின்னு நல்லா கேட்பாங்க. அவன் நம்பவே மாட்டான். நான் பாவமே செய்யலையேன்னு சொல்லுவான். நான் எங்க பாவம் செஞ்சேன் உலகத்தில், நான் ரொம்ப யோக்கியமால வாழ்ந்தேன்னு சொல்லுவான். எப்படி இருக்கும்? அல்லாஹ்ட்டயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த செய்தி அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டுன்னு சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு ரெண்டு கருத்து இருக்கு. ரசூலுல்லாஹ்வை நான் ஏன் சிரிச்சேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. சஹாபாக்கள் கேட்டாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. நாயகமே நீங்க சிரிக்கிறீங்களே, என்ன விஷயம் நாயகமே அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்கன்னு வருது, நான் ஏன் சிரிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு.
சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலு ஆலம், அல்லாஹுக்கு ரசூலுக்கு தான் தெரியும், சொல்லி கொடுத்தா நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம், நாளை மறுமையில் சில பேர் வருவாங்க, அல்லாஹ் தூக்கிட்டு வருவான், முன்னாடி ஒன்று வச்சிருவாங்க, வச்சுட்டு அல்லாட்டையே வாதம் செய்வாங்க, நான் பாவம் செய்யலைன்னு சொல்லி. அல்லாஹ்வுக்கு நல்லாவே தெரியும், அல்லாஹ்வுக்கு நல்லாவே தெரியும். அல்லாஹ் சொல்லுவானா, இவன் பாவம் செஞ்சது எனக்கு தான் நல்லா தெரியும், ஆனால் என்கிட்டயே வந்து வாதம் செய்யறான் பாவம் செய்யலைன்னு. எப்படி இருக்கும்? உலகத்தில் அல்லாஹ் விட யாருக்கு நல்லா தெரியாது இல்லைங்க. நம்ம கூட செஞ்சதை மறந்துடுவோம்லங்க. இந்த தேதி இந்த வயசுல என்ன செஞ்சோம் கேட்டால் நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கே தெரியாது. 12 வயசுல இந்த மாசத்துல இந்த நாளில் நீ என்னப்பா செஞ்சா தெரியாது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம், கடந்து போயிட்டே இருக்கோம். ஆனால் அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும். அல்லாஹ் சொல்லும் போது அவன் இல்லைன்னு மறுப்பான். அவன் மறுக்கிறத பார்த்து அல்லாஹு தஆலா என்னடா இவன் நம்மள்கிட்டயே மறுக்கிறானேன்னு அல்லாஹ் சிரிப்பானா. அதை நினைச்சு ரசூலுல்லாஹ் இங்கே சிரிச்சு காட்டுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணுவான் நாளை வரும். இப்படி மறுக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் சாட்சியாளர்களை அனுப்ப வேண்டியதாக இருக்கு. சாட்சிகளாக உடல் உறுப்புகள் வரும், நம்ம செஞ்ச அமல்கள் வரும், இப்படி நமக்கு தனிப்பட்ட சாட்சிகள். அப்படி நம்மளை அல்லாஹு தஆலா சில பேருக்கு சாட்சியாக வைப்பான், நம்மளையே சாட்சியாக வைப்பது எப்படின்னு பாருங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ஒரு ஜனாசா ஒன்று வருது, ஒரு ஜனாசா ஒன்று வருது. ஜனாசா வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தோழர்கள்லாம் சொல்கிறாங்க, நாயுமே இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு புகழ்கிறாங்க. அந்த ஜனாசாவை பற்றி இப்படி ஒரு ஜனாசாவாக நம்மளுடைய ஜனாசா அல்லாஹ் அமைத்து தருவானாக. நம்ம போகும்போது இந்த ஊரில் இருக்கிற பல பேர் நம்மளை புகழணும், இவர் நல்லவர்னு சொல்லணும். ஏண்டா இப்படி இந்த ஹதீஸை கேட்டுட்டு சொல்லுங்க, அல்ல நீண்ட ஆயில தரட்டும். என்னடா ஜனாசா பற்றி அஜித் பேச நினைக்க வேண்டாம், நீண்ட ஆயில நல்ல சுகத்தை எல்லாம் தருவான். ஒரு நாள் எல்லோரும் ஜனாசாவுக்கு போக போகிறோம், அப்படி போகின்ற போது நம்மளை எல்லோரும் புகழும் மாதிரி இருக்குது. ஒரு ஜனாசா வருது, ரசூலுல்லாஹ் முன்னாடி எல்லாரும் புகழ்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் வஜபத் வஜபத் வஜபத்துங்கிறாங்க, கடமையாகி விட்டது கடமையாகி விட்டது கடமையாகி விட்டதுங்கிறாங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இன்னொரு ஜனாசா வருது, இன்னொரு ஜனாசா வந்தோடனே அந்த ஜனாசாவை பற்றி எல்லாரும் இகழ்ந்து பேசுறாங்க. ஒரு மோசமானவர், இவர் இருக்கிற வரைக்கும் மோசமா இருந்தார், அப்படி இருந்தார் இப்படி இருந்தார்னு பேசுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லலை, அதே மாதிரி சொன்னார்கள், வஜபத் வஜபத் வஜபத், கடமையாகி விட்டது கடமையாகி விட்டது கடமையாகி விட்டது என்று சொன்னாங்க. ஜனாசா 2 போயிருச்சு. பக்கத்தில் இருக்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கேட்டாங்க, என் தாயின் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நாயகமே, வஜபத்து 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 இல்லைங்கல்ல, கடமையாயிருச்சு கடமையாயிருச்சு கடமையாயிருச்சுன்னு 2 ஜனாசாவுக்கும் சொன்னீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு. முதல் ஜனாசா போனுச்சா, நீங்க அவரை பற்றி நல்ல விதமா சொன்னீங்களா, அவர் நல்லவர் என்று சொன்னீங்களா, அதனால் அவருக்கு ஜன்னத்து கடமையாகி விட்டது என்று சொன்னீங்க. 2வது ஜனாசா போனுச்சா, அவரை பற்றி நீங்கள் இகழ்ந்து பேசினீர்களா, அதனால் அவருக்கு நரகம் கடமையாகி விட்டது என்று சொன்னேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லி தகூனு ஷுஹதா அலன் நாஸ், நீங்கள் தான் மக்களுக்கு சாட்சியாளராக இருக்கிறீர்கள், நீங்கள் தான் மக்களுக்கு சாட்சியாளராக இருக்கிறீர்கள், நீங்கள் தான் மக்களுக்கு சாட்சியாளர் இருக்கிறீர்கள் 3 தடவை சொன்னாங்க. அப்ப நம்மள ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சாட்சி. இப்ப என்ன, நீங்க நல்ல வேண்டும் நான் மூத்துடைய நேரத்தில் சொன்னாதான் நான் சொர்க்கத்துக்குரியவன். என்ன 4 பேர் நின்று எழுந்து பேசிட்டீங்கன்னு சொன்னா நான் நரகத்துக்குரியவனா இருக்கும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். யோசித்து பாருங்க. அப்ப ஒருவருக்கு ஒருவர் சாட்சியாக இந்த உலகத்தில் அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்சி, நான் உங்களுக்கு சாட்சி, நீங்கள் எனக்கு சாட்சி. இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை உம்மத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதே தான் ரசூலுல்லாஹ் சொல்லி வைக்கிறாங்க, ஜனாசாவில் போகின்ற போது பின்னால் வருகின்ற அதை எல்லாம் அது கடந்து போகக்கூடிய அனைவர்களும் நம்மை குறித்து நல்ல விதமாக சொல்ல வேண்டும். இவர் நல்லவர் என்று சொல்லும் அளவுக்கு உங்க வாழ்க்கையை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இதுதான் சாட்சியாளர்கள். ஏன்னா நீங்க சொல்றதே அங்கே சாட்சியாக ஆக்கப்படுதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நீங்க சொல்லுவதே இங்கே சாட்சியாக ஆகுது, அல்லாஹ் அதே கபூல் செய்கிறான். யோசிச்சு பாருங்க.
அதனால் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெரிய முன்மாதிரி என்னன்னு கேட்டா, அடுத்தவர்களிடத்திலே குணத்தால் நீங்கள் சிறந்து விளங்கி விடுங்கள். அதனால் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் செய்கிற அமல்லே சிறந்த அமல் என்றால் நல்ல குணமாக வாழ்றது. மக்களோடு மக்களாக வாழும்போது நல்ல குணமாக வாழுங்கப்பா. பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, மனிதர்களை சம்பாதிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஜனாசாவுக்கு ஒரு 5 சஃப்பு இருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு துவா செய்யறதுக்கு ஒரு 7 சஃப்பு இருக்கணுமா இல்லையா? சம்பாதிச்சுக்கிறீங்க சொன்னாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை எப்படா போவான் அப்படின்னு இருந்துடக்கூடாது, சொத்தை எப்படா பிடுங்கலாம் அப்படின்னு இருந்துடக்கூடாது அல்லவா? அதை தான் நம் முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். சுகதாக சாட்சியாளராக இருக்கிறது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொண்டுதான் ஒருவருக்கு முடிவு செய்யப்படுகிறது என்று சொன்னார். ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது பாருங்க, அல் ஜன்னத் சொர்க்கம் என்பது அக்ரபு மிக நெருக்கமாக இருக்கிறது, இலா அஹதிக்கும் உங்களில் ஒருத்தருக்கு. எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஷிராக்கின் அலை, செருப்பின் வாரை விட நெருக்கமாக இருக்கிறது. நம்ம காலில் போட்டுக்கிட்டு போகிறோமா இல்லை செருப்புல வார் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது? அந்த நெருப்பை விட, அந்த வாரை விட, செருப்பின் வாரை விட மிக நெருக்கமாக சொர்க்கம் இருக்கிறது. வகதாலிக அன்னார், இன்னொரு ஹதீஸ்ல அன்னாரு மிஸ்லு தாலிக், நரகமும் அப்படிதான் செருப்பு வாரை விட நெருக்கமானது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுக்கு என்ன விளக்குன்னு இருந்தபோது, எந்த ஒரு நன்மையையும் அலட்சியப்படுத்திடாதீங்க. எவ்வளவு நன்மை தானே, ஏண்டால் அந்த நன்மை உங்கள் ஜன்னத்துக்கு காரணமாகும். எந்த ஒரு பாவத்தையும் நீங்கள் செய்து விடாதீர்கள், அது உங்களுக்கு நரகத்திற்கு காரணமாகிவிடும். நம்ம தொழுவைக்கெல்லாம் வரலங்க, இமாம் தொழு வச்சுக்கிட்டு இருக்கும்போது சஜிதாவில் போயிடுவாங்க, ருக்குவிலேருந்து எந்திரிச்சிட்டு சஜிதா போயிடுவாங்க. நம்ம அப்போ உள்ளே வருவோம், என்ன நினைப்போம், போயிட்டு அவர் எந்திரிச்சு மேலே வரட்டும் அப்புறம் தக்பீர் கட்டிக்கிறோம்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா, அது தப்பு, அது முறையும் கிடையாது. இமாம் எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்ம சேர்ந்துடணும். அவர் ஃபர்ஸ்ட் சஜிதாவில் இருக்கிறாரா, ஃபர்ஸ்ட் சஜிதாவுக்கு போயிடணும். இல்லை 2வது சஜிதா தான் கிடைக்குதா, தக்பீர் கட்டி 2வது சஜிதாவுக்கு போகணும். நீங்கள் உதவி செய்துவிட்டு எப்போது போல நடந்து வரணும். இமாமை எப்படி பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ அப்படியே அடைந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அவர் வரட்டும்னு சொல்லி நிற்கக்கூடாது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்வார்கள், அந்த ஒரு சஜிதா உங்கள் பாவ மன்னிப்புக்கு காரணமாகிவிடும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் இல்லா சொல்றாங்க, நீங்க ஒரு சஜிதா தானே, நம்ம தொழுதாலும் லிஸ்ட்ல வராதே, தொழுதாலும் அது நம்ம கணக்குக்கு வரமாட்டேன்னு நினைக்காதீங்க. அந்த ஒரு சஜிதா உங்க மொத்த பாவம் அழிக்கிறதுக்கு காரணமாகிடும். அல்லாஹ் எப்படியும் அதை வச்சிருப்பான். அதனால எந்த ஒரு சஜிதாவையும் வீணாக்காதீர்கள். இதுதான் இதற்கு பொருள். செருப்பின் வாரை விட நெருக்கமா இருக்குன்னு சொன்னா என்ன இருக்கும்? நம்ம கிட்டதான் இருக்கும். சொல்லுவாங்களா இல்லையா, நரகமும் சொர்க்கத்துக்கும் ஒரு வாசல் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வாசல். அது எதுன்னா வாய் தான். நம்ம வாய் தான். வாயை வச்சு சொர்க்கத்தையும் அடையலாம், வாயை வச்சு நரகத்தையும் அடையலாம். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் ஒரு வாசல் என்று இங்கே உள்ள தமிழ் அறிஞர்கள் சொல்லுவார்கள். அந்த மாதிரி நம்மளுடைய வாயால் நாம் எதை பேசுகிறோமோ அதை கொண்டும் சொர்க்கத்தை அடைய முடியும். எந்த தவறான வார்த்தைகளை பேசுவோம் அதை கொண்டு நரகத்தை அடைய முடியும். இதுதான் செருப்பு வாரை விட மிக நெருக்கமாக இருக்கு என்பதற்கு ஆதாரம். ஒரு சுபான்லா தானே இதில் என்ன வந்துட போகுது, ஒரு சஜிதானா இதில் என்ன வந்துட போகுது, ஒரு வக்து தானே விட்டுட்டோம் இதில் என்ன வந்துட போகுது, ஒரு நாள் தானே தஹஜ்ஜுத் விட்டோம் இதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. அதுதான் உங்களை இழுத்து போறது காரணமாயிடும். நாளை சொர்க்கத்து வாசல் வரையும் போயிட்டீங்க, உள்ள போறதுக்கு ஒரே ஒரு தஸ்பீஹ் தேவை. யார்கிட்ட வாங்குறது? உம்மா தருவாங்களா, வாப்பா தருவாங்களா, யார் தருவா? சொர்க்கத்து வாசல் வரையும் போயிட்டோம், ஒரே ஒரு தஸ்பீஹ் இருந்தா கேட்டுக்குள்ள போயிடலாம். யார் தருவா? யாரும் தரமாட்டாங்க. அல்லாஹ்வுடைய அருள் இருந்தாலே தவிர வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த தஸ்பீஹினுடைய அந்த கணம் வெயிட் அப்பதான் தெரியும். அதனாலதான் பெருமக்கள் சொல்லுவாங்க, எதையும் அலட்சியப்படுத்திடாதீங்க. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் சாட்சியாளராக இருக்க வேண்டும். அடுத்து ரசூல் உங்களுக்கு சாட்சியாளராக ஆகுவார்கள். ரசூல் உங்களுக்கு சாட்சி. நாளை மறுமையில் நாம பிற சமுதாயத்துக்கு சாட்சியா வரும். நான் சென்ற வாரமோ முந்தின வாரமோ சொன்னேன், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து அல்லாஹ் விசாரிக்கின்ற போது உங்கள் உம்மத்துக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்தீர்களா என்று விசாரிக்கின்ற போது அந்த சமுதாயம் மறுப்பார்கள்,
வரவில்லை என்று சொல்லுவார்கள். 950 வருஷம் பிரச்சாரம் செய்த ஒரு மகத்தான மாநபியை வரலே என்று சொல்லுவாங்க அந்த உம்மத்து. அப்ப அந்த நூஹ் நபிக்கு ஆதாரமாக போய் நிற்பது இந்த உம்மத்து தான். இந்த உம்மத்து தான் சாட்சியாளர்கள். அல்லாஹ் பிற சமுதாயத்துக்கு நம்மளை சாட்சியாளராக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது நம்மளுக்கு கிடைத்த அடுத்த மாண்பு. நம்ம தான் நடுநிலை உள்ள சமுதாயம். நாம் தான் பிற உம்மத்துகளுக்கு சாட்சியாக போக வேண்டிய சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, அதே நேரத்தில் உங்களுக்கு உங்கள் நபி சாட்சியாக வருவார்கள். சூரத்தின் நிசாவை ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபிட்ட ஓத சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் ஓதிக்கிட்டு வந்தோன்னு ரசூலுல்லாஹ் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. இந்த ஆயத்தை வந்தோன்னா ரசூலுல்லாஹ் தேம்பி அழுகிறாங்க. போதும், இப்போ போதும், ஓதுறது இப்போ போதும், குர்ஆன் எடுத்து மூடி வைன்னு சொல்லக்கூடாது, இப்போ போதும் அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் அழுதாங்க. தாடியெல்லாம் நினைஞ்சிருச்சு. கேட்டாங்க சஹாபாக்கள், ஏன் நாயகமே அழுகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ தோழர்கிட்ட சொன்னாங்க, நாளை மறுமையிலே ஒவ்வொரு கூட்டத்தையும் அந்த நபியே அழைத்து வருவான். ஒவ்வொரு கூட்டத்தோடும் அந்த நபியை அழைத்து வருவான். அந்த நபி அந்த கூட்டத்துக்கு எதிராகவே பேசுவார்கள். அப்படின்னா என்ன காரணம்? இந்த கூட்டமெல்லாம் அவங்களுடைய தாவாவுக்கு எதிராக இருந்திருப்பார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பார்கள். சத்தியத்தை சொல்ல வேண்டிய நிலையில் அவர்கள் சத்தியத்தை இங்கே சொல்லுவார்கள். அப்ப கூட்டம் ஒரு பக்கம் இருக்கும், நபி ஒரு பக்கத்தில் நிற்பார்கள். எப்படி இருக்கும் அந்த காட்சி? தாய் ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம் இருந்தா எப்படி இருக்கும்? ஏன்டா தாயும் பிள்ளையை பிரிச்சிங்கன்னு கேட்போமா இல்லையா? எந்த கூட்டத்துக்காக நபி வந்தார்களோ, ரசூல் வந்தார்களோ, அந்த கூட்டம் ஒரு சைடு இருக்கும், எதிர் திசையில் அந்த ரசூல் இருப்பார்கள். அதுபோல் இந்த உம்மத்து வருகின்ற போது, இதற்கு எதிராக நான் வந்து நிற்கின்ற போது என்ன ஆகுமோ என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்துக்கு எதிராக, இந்த உம்மத்தை சரிபடுத்துறதுக்கு தானே நான் வந்தேன். இதுக்கு எதிராக அல்லாஹ் என்னை நிறுத்திவிட்டால் நான் என்ன செய்வதை என்று நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார்கள். சாட்சியை சொல்லுங்கன்னு சொல்லிட்டா நான் என்ன சொல்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தேம்பி அழுதார்கள் என்று தெரியுது. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்களும் சாட்சி, ரசூலாகிய தூதர், இறை தூதர் அவர்களும் சாட்சியாக உங்களுக்கு வருவார்கள் என்று சொல்வதின் வழியாக நீங்க யாரும் தப்பிக்க முடியாது. அதான் அர்த்தம். தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. நம்ம உடல் உறுப்பு, பட்டோலை, எழுதப்பட்டிருக்கிற பட்டோலை, கிராமன் காத்திபின், அது வந்து நிற்கும், அவங்க வந்து நிற்பாங்க. அடுத்து நம்மளுடைய வாயெல்லாம் மூடப்பட்டுடும். எது அல்லாது நம்மளுக்கு நம்ம ரசூல்மார்களே அந்தந்த உம்மத்துக்கு வந்து நிற்பாங்க. எப்படி இருக்கும் நிலவர்? அல்லாஹ் சொல்லுகிறான், அதனால் وَمَنْ جَعَلْنَا الْقِبْلَةَ الَّتِي كُنْتَ عَلَيْهَا إِلَّا لِنَعْلَمَ مَن يَتَّبِعُ الرَّسُولَ. அல்லாஹ் சொல்லும்போது இந்த கிபிலாவை ஏன் மாத்தினேங்கிறத இங்க வந்து பொறுத்துறான்ல. இந்த டாபிக் தான் முன்னாடி பேசிட்டு வந்தோம். கிபிலா இங்க பார்த்து இருந்த கிபிலாவை அங்கே அரபு நாட்டில் இங்க இருந்த கிபிலாவை ஏன் இதை நோக்கி திருப்பினோம்? பைத்துல் மக்தஸை நோக்கி இருந்த இந்த கிபிலாவை ஏன் காபாவை நோக்கி திருப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற போது, யார் ரசூலுக்கு பின்னால் நிற்கிறார்கள், யார் தன்னுடைய குதிங்காலுக்கு பின்னால் தன்னுடைய பழைய மார்க்கத்துக்கு போய்விட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஒரே ஒரு தீன்ல இங்க என்னண்டா, அல்லாஹ் சொல்றதுக்கு சில நேரங்கள் நம்ம அறிவுக்கு எட்டாதுங்க சில விஷயம். அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. நம்ம அறிவை போட்டு நோண்டக்கூடாது. ஏன் ரப்பு சொல்லி இருக்கிறான், சரியாதான் இருக்கும். ஏன் ரசூல் சொல்லி இருக்கிறாங்க, சரியாதான் இருக்கும். ரசூலை பின்பற்றல ஒரு அடி கூட தள்ளக்கூடாது. ஏங்க ஜனாசா வருதுங்க ரசூலுல்லாஹ்ட்ட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்கிறாங்க. தொலை வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஜனாசா வருதுங்க. அந்த ஜனாசா பெண் ஜனாசாங்க. ஃபர்ஸ்ட் வந்தது ஆண் ஜனாசா. ரசூலுல்லாஹ் தொலை வச்சாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது வருது பெண் ஜனாசா, தொலை வைக்கிறாங்க. எப்படி தெரியுமா? எங்க நின்றாங்களோ அதிலிருந்து ஒரு அடி எடுத்து வச்சு தொலை வைக்கிறாங்க. ஆமா தானே? ஆண்களுக்கு நடுவில் நின்று தொலை வைக்கணும், பெண்களுக்கு நெஞ்சுக்கு நேராக நின்று தானே தொலை வைக்கணும். அதானே சட்டம். அப்ப நடுவில் நின்று தொலை வைக்கிறாங்க. ஒரு அடி தள்ளி நெஞ்சு பக்கம் தள்ளி நின்று பெண்ணுக்கு தொலை வைக்கிறாங்க. ஒரு அடி தள்ளினாங்க. இன்னைக்கு முழு உம்மத்தை அந்த ஒரு அடியை தள்ளி தான் தொலை வச்சாகும். ஆமாவா இல்லையா? இதான கடைபிடிக்கப்படுது. இதுக்கு பேரு தான் சுன்னத்து, இதுக்கு பேரு தான் இத்திபா ரசூல். மை எத்தபிஉ ரசூல்னா இதான்.
ரசூல் ஒரு ஸ்டெப்பு வச்சா நீனு வையுங்கிறான் அல்லாஹ். இல்ல ஜனாசாக்கு தான் தொலை வைக்கிறேனே, அது எங்க நின்றா என்ன, ஆணுக்கு என்ன பெண்ணுக்கு என்ன, அதெல்லாம் நீ சொல்லாத. உன் ரசூல் ஸ்டெப் வச்சுட்டாங்கல்ல, நீனு வை. ஒரு ரசூல் என்ன செஞ்சாங்களோ அதை நீ செய்யுங்கிறாங்க. அதுதான் உன்னுடைய இத்திபா ரசூல். அதுதான் அல்லாஹ் பார்க்க வரான். இந்த உம்மத்தில் சில சோதனைகளை நமக்கெல்லாம் ரொம்ப கம்மி. வகியுடைய காலத்தில் வாழ்றதுங்கிறது பெரிய அதிசயங்க. எல்லா மனிதர்கள் வாழ முடியாது. இந்த காலத்தில் வாழ்ந்துறோம்லங்க. ரசூல்லாவுடைய காலத்துக்கு பேர் வகியுடைய காலம். அது அந்த காலத்தில் வாழ முடியாது. இன்னைக்கு நான் மார்க்கெட்டில் இருந்து டீ குடிச்சிருக்கோம், நின்றுக்கிட்டே டீ குடிக்கிறோம், ஓடிக்கிட்டே டீ குடிக்கிறோம், நடந்துக்கிட்டே டீ குடிக்கிறோம், வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவி போட்டுக்கிட்டு இருக்கிறோம், படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் செய்ய முடியாது. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, வகியுடைய காலங்கிறனால நாங்கள் மனைவியோட சிரிச்சு பேசுறது கூட பயந்தோன்னு சொல்றாங்க. நம்ம அப்படியா இருக்கிறோம். இன்னைக்கு மனைவியை கூட்டிக்கிட்டு படத்துக்கு போறவங்களாம் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் சொல்லிட்டு மனைவியை கூட்டிக்கிட்டு படத்துக்கு தேட்டருக்கு போறாங்க. எங்க இருக்குது? வகியுடைய காலத்தில் இப்படி செஞ்சிட முடியுமா? அப்ப அவங்க எவ்வளவு உயரத்தில் இருக்கிறாங்க அந்த சஹாபிகள். அது வகியுடைய காலம். குர்ஆன் வந்துடும், இறை செய்தி வந்துடும் மேலேந்து. அதுல வாழ்றா எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கணும், ஒரு கவனம் இருக்கணும். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க யோசிப்பாரு. எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. அல்லாஹ் அக்பர். அதனாலதான் அவர்கள் மூத்த குடிகள் மட்டுமல்ல, அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏண்டா இப்போ ரசூலுல்லாஹ்வை நம்ம பின்பற்றும் போது என்ன நடக்குது பாருங்கள். இப்போ உதவி செய்கிற பார்த்தீங்களா, உதவி செய்யும் போது ரசூலுல்லாஹ் 3 தடவை கையை கழுவுறோம். ஃபர்ஸ்ட் நியத்து வச்சிடறோம். கையை கழுவுறான்னு சொன்னால் கிபிலாவை முன்னோக்கி உட்காந்துக்கிட்டு கையை கழுவுகிறோம். 3 தடவை செய்கிறோம். இது சுன்னத்து தான், ஃபர்லு கிடையாது. அப்புறம் வாய் கொப்பளிக்கிறோம். இதெல்லாம் சுன்னத்து தான். செய்கிறோமா இல்லையா? இது அல்லாஹ் பார்க்குறான். இந்த சுன்னத்தை அல்லாஹ் ரசிக்கிறான். இந்த 2 இது இருக்குது தெரியுமா? நம்ம ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், தப்பாக விளங்கிடக்கூடாது. அதுவாக இருக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஒரு பையனை ஒரு தாய் ரொம்ப நேசிக்கிறான். ஒரு பையனை பெத்த தாய் ரொம்ப நேசிப்பான். அதான் தாயுடைய பழக்கம். பெத்த புள்ளல்ல, ஃபாரின் போயிட்டாரு. அவர் ஃபாரின் போயிட்டார், இருக்கிறாரு, ஃபாரின் போயிட்டார். அவருடைய ஃபோட்டோ வீட்டில் இருக்குது. எப்படி ரசிப்பா? இல்லை அங்கேயாவது ஃபோட்டோ எடுத்து மகன் அனுப்பி வைக்கிறாரு. எப்படி ரசிப்பா? அவர் அது தூக்கி குப்பத்தொட்டில் போயிட்டுருவாளா? இல்லை கீழே கிடந்தா விட்டுருவாளா? சும்மா அது ஒரு ஃபோட்டோங்க, பையன் இல்லை. அதை ஒருத்தர் மிதிச்சுட்டா விட்டுருவாளா? என் பிள்ளைய போய் மிதிக்கிறிய அப்படின்பா. ஏன்னா அது ஃபோட்டோவாக இருந்தாலும் அது பிள்ளையாக தான் பார்க்குறேன் அந்த தாய். அப்போ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணுக்குள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் இந்த மண்ணுக்கு மேலே வாழக்கூடிய ஒருவர் முஹம்மது நபியினுடைய சுன்னத்தை எடுத்து நடக்கின்ற போது முஹம்மது நபியை போல அல்லாஹ்வுக்கு படமாறி காட்சி. முஹம்மது நபியை நினைச்சிடக்கூடாது. அந்த சுன்னத்தாக அவர் அங்கு நிற்கிறார். அல்லாஹ் ரசூலை ரொம்ப நேசிப்பான். அடுத்த ரசூலுடைய சுன்னத்தை நேசிப்பான். எந்த இடத்தில் நம்ம ரசூலுடைய சுன்னத்தை பிடிக்கிறோமோ அந்த இடம் மட்டும் நேசிக்கப்படுது. உதவி செய்கிறோமா நேசிப்பான் அல்லாஹ். மூக்குக்கு செலுத்துறோமா நேசிக்கிறான். சும்மா வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அல்லாஹ்வுடைய தனி கவனம் அங்கே வராது. எங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை தூக்கி நம்ம மாட்டிக்கிறோமோ அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வை, தனி பார்வை நமக்கு வந்துடும். ஏன்னா அது ரசூல் பயன்படுத்தினது. வாய் கொப்பளிச்சது ரசூலுல்லாஹ், நாசிக்கு தண்ணி செலுத்தினது ரசூலுல்லாஹ், 3 தடவை செஞ்சது ரசூலுல்லாஹ், முன்னாடி துவா ஓதுனது ரசூலுல்லாஹ், உதவி செஞ்சுட்டு துவா ஓதுனது ரசூலுல்லாஹ். இதெல்லாம் செய்யும் போது என்ன நினைப்பு வரும்? என் ரசூல் இந்த உலகத்தில் நடமாடுகின்ற போது ஓதியலை இங்க ஒருவர் ஓதிக்கொண்டிருக்கிறார். அப்படிங்கும் போது அல்லாஹ்வுக்கு அவரை பிடிக்குது. நீங்க ஓதி பாருங்களேன், நீங்க செஞ்சு பாருங்களேன், அல்லாஹ்வுக்கு அந்த இடம் பிடிக்குது. என் நபி உயிரோடு இந்த உலகத்துல நடமாடும் போது இதை செஞ்சாங்களே, இங்க ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறானே, அவங்க வாய் கொப்பளிச்ச மாதிரி ஒருத்தன் வாய் கொப்பளிக்கிறானே, அவங்க கையை கழுகுன மாதிரி ஒருத்தர் இங்க கையை கழுவிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குது அந்த இடம். இதான் இத்திபா ரசூல். இந்த மாதிரி ரசூலை கொண்டு வாருங்க. இப்போ ஒருத்தருக்கு முழுசாவே ரசூலுடைய சுன்னத்தை உள்ள கொண்டு வந்துட்டாரு, எப்படி இருக்கும்? யார் அது? அதான் சஹாபாக்கள். அந்த மாதிரி முழுசா தன்னுடைய ரசூலுடைய வாழ்க்கையை கொண்டு வந்ததுனால தான் ரசூலா சொன்னாங்க, என் தோழர்களை பின்பற்றுங்கள், என் தோழர்களை பின்பற்றுங்கள். சும்மா யாராவது சொல்ல முடியுமா? எங்க காந்தி, சாக்ரட்டிஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பாராட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் பின்பற்றப்பட்டிருக்கிறாங்களா? பாராட்டப்பட்டிருக்கிறாங்க, பின்பற்றப்படலை.
பின்பற்றப்பட்டது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், அவங்களுடைய தோழர்கள் தான். பாராட்டுறது நிறைய பேர் இருக்கிறாங்க. யார் வேண்டாலும் பெரும் அறிஞர்கள் நிறைய நம்ம உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. எவ்வளவு பேரையும் பாராட்டலாம், பின்பற்ற முடியாது. என்னாச்சு காந்தியினுடைய மகனாக? அது பரிசன வாழ்க்கை. நம்ம எதுக்கு சொல்ல வரோம்னா, பின்பற்றப்படுற இடத்தில் சஹாபாக்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வேலை பத்தி இல்ல? என்ன வேலை செஞ்சான்? ஒரு செய்தி ஒன்று சொல்ல பாருங்க. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய தோழர், உறவுக்காரர், மாமி மகன், இப்படி பல உறவு இருக்குது அவங்களுக்கு. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட தோழர். இவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. ரசூலுன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு மஹப்பத், அதை வர்ணிக்கிறேன்னா அது ரொம்ப நேரம் சொல்லணும். அவங்க வரலாறு, அவங்க மகன் தான் மதீனாவுல வந்து முதலாக பிறந்த புள்ள அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா. அவங்க ஜமல் யுத்தத்துக்கு போறாங்க. அலி ரலியல்லாஹுடைய காலத்தில் நடந்த ஒரு போர், அது இஸ்லாமியர்களுக்குள் நடந்த ஒரு சின்னதாக ஒரு போர். அந்த ஜமல் போருக்கு ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு போறாங்க. தன் மகனை கூப்பிட்டு சொல்றாங்க, மகனாரே நான் போகிறேன், அநியாயமாக இங்கே கொல்லப்படலாம், ஷஹீதாக்கப்படலாம், அதனால் என்னுடைய கடன்களை எல்லாம் நீ நிறைவேற்றி விடு அப்படிங்கிறாங்க அப்துல்லா இப்னு ஜுபைர். யார்? ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தான் மகன்கிட்ட. அவங்களுக்கு மொத்தம் இவங்க இல்லாமல் 9 ஆம்பளை பிள்ளை 9 பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. 9 ஆம்பளை பிள்ளை 9 பொம்பளை பிள்ளை, 4 மனைவி பிள்ளைலாம் இருந்தாங்க. சொல்கிறாங்க, பையனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, எனக்கு 22 லட்சம் கடன் இருக்குது. எவ்வளோங்க? 22 லட்சம் கடன். இந்த பெருமகனாரை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். இவங்க யாருன்னா, இவங்க என்ன நம்ம 22 இவ்வளோ கடனா அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல சஹாபியை பற்றி. இவங்கள்ட்ட 25 லட்சம் கடன் இருந்தால் சொத்து எவ்வளோ இருந்திருக்கும், அதை அப்புறம் சொல்கிறேன். எப்படி இந்த கடன் வந்துச்சுன்னா, இவங்கள்ட்ட சில பேர் கொண்டு வந்து அமானிதங்களை கொடுப்பாங்களாம். இதை கொஞ்சம் வச்சுக்கிறேங்க கொஞ்ச நாளைக்கு. அப்போல்லாம் ஏதுங்க பேங்க் கிடையாது, இல்லை யார்ட்டாச்சும் நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்து வைக்கிறது தானே. அந்த அளவுக்கு ஒரு மனிதர் யாரும் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு யாராச்சும் வந்து கொடுப்பாங்களாம், அமானிதமாக வச்சுக்கிறேங்கன்னு. இந்த பாருங்க, அமானிதம்லாம் வேண்டாம், கடனாக கொடுத்துருங்கம்பாங்களாம். ஏன்? அமானிதமாக கொடுத்தா யாராச்சும் என்கிட்ட இருக்கும்போது திருடிக்கிட்டு போனால் உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. அமானிதம் அப்படி தான். நீங்கள் ஒன்று என்கிட்ட கொடுக்குறீங்க அமானிதண்டு, எவ்வளோ எனக்கு தெரியாமல் திருடிக்கிட்டு போயிட்டா பழி வராது, எனக்கு சும்மா வராது, சட்டம். கடனாக இருந்தால் அப்படி இல்லை, யார் தூக்கிட்டு போனாலும் நான் திருப்பி கொடுத்தாகணும். அதனால கடனாக என்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கிறவேன், உங்களுக்கு திருப்பி வந்துடும்னு சொல்லுவாங்க. யார் வந்து கொடுத்தாலும் இதை சொல்லுவாங்க. இப்படியா வாங்கி வச்சு 22 லட்சம் வந்துடுச்சு. என் மகன்கிட்ட சொல்கிறாங்க, மகனே 22 லட்சம் கடன் இருக்குது. தன் பிள்ளைங்கள்ட்ட இதெல்லாம் சொல்லுங்க. சில பேர் சொல்கிறதே இல்லை, பர்சனல் மேட்ரு. ஏன்னா 100 வருஷம் வாழ்ந்துடும் முடிவு செய்யப்பட்டது மாதிரியே உட்காந்துருப்பாங்க. பிள்ளைகிட்ட எதையும் ஷேர் பண்ணிக்கிறதே இல்லை. சின்ன பிள்ளையா தான் பரவாயில்ல, பெரிய ஆள் வந்தாலும் பெரிய வயசு வந்தாலும் சொல்லிக்கிற மாட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் இவர்கிட்ட வசியத் பண்ணிக்கிறேன், அதையும் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு பணமாக எந்த சொத்தும் கிடையாது, நிலமாக சொத்து நிறையா இருந்துச்சு. மதீனாவிலேயே 2 நிலம் இருந்துச்சு, 11 வீடு இருந்துச்சு மதீனாவில். கூஃபாவில் ஒரு வீடு, பஸ்ராவில் ஒரு வீடு, எஜிப்தில் ஒரு வீடு, அவ்வளோ சொத்து இருந்துச்சு. சொன்னது மாதிரி போரில் ஷஹீதாயிட்டாங்க. ஷஹீதாகணுன்னு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்லிட்டு போனாங்க. ஷஹீதாகிற முன்னாடி அவனே என்னுடைய 22 லட்சம் கடனையும் என் சொத்துலேருந்து விற்று கொடு, பத்தலைண்டா என் எஜமான்கிட்ட வாங்கி கொடுன்ட்டாங்க. என் எஜமான்கிட்ட வாங்கி கொடுன்ட்டாங்க. அப்போ தான் மோனுக்கு திகைக்குது, இவங்க யாருக்கு எஜமா, இவங்க யார்கிட்ட வேலை பார்த்தாங்க, உங்கள் எஜமா யார் வாப்பா அப்படின்னு கேட்டாங்க. என்ன அப்படி கேட்டுவிட்டா, ரப்பு தான் என் எஜமா அப்படின்னு சொல்லி அந்த துவாவையும் சொல்லி கொடுக்குறாங்க. யா மௌல ஜுபைர் ஃபக்தி அன்ஹு தை, இப்படி கேளு, அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. இந்த துவாவுக்கு கீழே ஒன்று எழுதுறாங்க, இப்போ யாருக்காச்சும் கடன் இருந்தால் இந்த துவாவை சொன்னால் அந்த பெரியவங்க பரக்கத்தால் அந்த கடன் நிறைவேறிவிடும் எழுதுறாங்க. சரி, அல்லாஹ் அந்த நசிபை தரட்டும். அப்போ யா மௌல ஜுபைருடைய எஜமானனே ஃபக்தி அன்ஹு தை, கடனை நிறைவேற்றி வைப்பாயாக என்று அதுக்கு பொருள். இப்படி துவா கேளு, எல்லாம் நிவர்த்தி ஆகிடுன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஷஹீதாயிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? அதுக்கப்புறம் இங்கே மதீனாவுக்கு வந்தாங்க. மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு வந்து அவங்கள்ட்ட மதீனாவில் ஒரு லேண்ட் இருந்துச்சு, காபா. அந்த லேண்டை விற்றாங்க ஃபஸ்ட்டு. அதே ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு வாங்கும்போது 1,60,60,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ எவ்வளோக்கு போணுச்சு தெரியுங்களா? 16 லட்சத்துக்கு போணுச்சு.
அது எவ்வளோ விற்கிறாங்க? 16 லட்சம் விற்றுட்டு மதீனாவுக்கு உள்ளே வந்து யாரெல்லாம் எங்கள் வாப்பாவுக்கு கடன் கொடுத்தீங்களோ வாங்க அப்படின்னு. வாப்பா மூத்தாக முன்னாடி சொல்லிட்டு போனாங்க, கடன் கேட்டு வரும்போது சாட்சி என்னன்னு கேட்டுறாதீங்க. நான் உங்கள் வாப்பாவுக்கு காசு கொடுத்தேன்னு சொன்னால் கொடுத்துருங்க, என்ன சாட்சியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மூத்தா போய்க்கிறாங்க. எங்கள் வாப்பாவுக்கு யாரெல்லாம் கடன் கொடுத்தீங்க வாங்க அப்படின்னு தானே ஒரு சில பேர் வந்தாங்க. அதில் ஒரு தோழர் எப்படிலாம் இருந்திருக்கிறான், கடன் கொடுத்தவங்க கூட எவ்வளோ நீளமாக இருந்திருக்கிறான் பாருங்க. ஹிசாம் ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்தாங்களாம். யார்? சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹுக்கு நெருங்கிய உறவினர், நண்பர். அவங்க வந்தாங்களாம், உங்கள் அப்பா என்கிட்ட 4 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாங்க, ஆனால் எனக்கு இப்போ அவசரம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. வாப்பா எவ்வளோ கடன் வச்சு சரி விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், எங்கள் வாப்பா 22ன்னு சொன்னால் இவங்க எதாவது நினச்சிக்குவாங்க, 1 லட்சம் கிட்ட வச்சுருக்கிறாங்க கடன் அப்படின்னு. எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிற 1 லட்சம் தான் கடன். 1 லட்சத்தை எப்படி நீ அடைக்க போகிறா? எனக்கு வேறு கொடுக்கணுமே. 1 லட்சத்துக்கு எப்படி சொல்கிறீங்க? 22 லட்சம் இருக்குங்க உண்மையை சொன்னா அப்படின்ட்டாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், உனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது உதவி தேவைண்டா என்கிட்ட கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்துல்லா இப்னு ஜாஃபர் அலில்லா, ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி ஜாஃபர் அலில்லாவுடைய மகன், அவங்க வந்தாங்களாம், எனக்கு உங்கள் அப்பா 4 லட்சம் கொடுக்கணும், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, எல்லா கடனையும் கொடுத்துட்டு கொடு அப்படின்ட்டாங்களாம். இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்க உங்க கடனில். எல்லாம் எப்படி உதவி செய்கிறான் பாருங்க. சரி, கடைசியாக கொடுத்தாச்சு, கடன்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அவங்க வீட்டில் பெரிய ஃபேமிலியில் 4 மனைவி 16 9 18 பிள்ளைங்கன்னா என்னாச்சு, எல்லாரும் சொத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்டாங்க. சொத்தை மட்டும் சரியாக பங்கு வச்சு கொடுத்துடணும். இன்றைக்கி அதில் நிறைய பேர் கோல்மால் பண்ணுறாங்க. சொத்தை கொடுக்காம பொது சொத்தை ஒருவர் மட்டும் பயன்படுத்தி வந்தால் அதற்கும் வட்டிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. வட்டியை வைத்திருக்கக்கூடியவர், அதை சாப்பிடக்கூடியவர், அதை அனுபவிக்கக்கூடியவர் முஸ்லிமா இல்லையா, இப்படி எப்படி ஒரு சந்தேகம் வருகிறதோ அதுபோல பொது சொத்தை ஒருவரே பயன்படுத்தி வந்தால் அது போன்ற நிலைதான் என்று பெருமக்கள் சொல்றாங்க. எப்படி பாருங்க. அதனால சொத்துக்களை கரெக்டாக கொடுத்துடணும். அவங்க உங்கள்கிட்ட வாரிசுரிமை சொத்தை வந்து ஒருத்தர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாரும் கேட்டாங்க, சொத்தை பிரித்து கொடுத்துருங்களேன் அப்படின்னு. அவங்க எவ்வளோ நீளமாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. அப்துல்லா இப்னு சுபைர் இல்லா சொன்னாங்க, நான் சொத்தை கொடுக்குறேன், ஆனால் இப்போ கொடுக்க மாட்டேன். பாப்பாவுக்கு வேற யாரெல்லாம் கடன் கொடுக்கறது இருக்குன்னு நான் விசாரிக்கணும். அதனால் 4 வருஷம் காபாவுக்கு போய் ஹஜ்ஜில் போய் நான் சொல்லுவேன், எங்கள் பாப்பாவுக்கு யாராவது கடன் கொடுத்தவர் உண்டா, இருந்தால் சொல்லுங்க, நான் கடனை தந்துடுறேன். 4 வருஷம் நான் சத்தம் போட்டுட்டு யாரும் வரலன்னு சொன்னாதான் 5ஆவது வருஷம் உங்களுக்கு பிரித்து தரேன். ஏன்னா பாப்பாவுடைய கடனை நான் நிறைவேற்றி ஆகணும். பாப்பா சில வசியை செஞ்சுக்கிறாங்க, அதையும் நான் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் பிரித்து தரேன். 4 வருஷம் அதே மாதிரி ஏலான் பண்ணாங்க. எத்தனை வருஷம்? 4 வருஷம் ஹஜ்ஜில் ஏலான் பண்ணுறாங்க. ஒருத்தர் கூட வரல. அதுக்கப்புறம் எல்லா சொத்தையும் மீதி சொத்தெல்லாம் வித்து எடுத்தாங்க. எவ்வளோ பணம் வந்துச்சு தெரியுங்களா? 5 கோடியே 2 லட்சம் வந்துச்சு. 5 கோடியே 2 லட்சம். ஒரு மனைவிக்கு 12 லட்சம் கொடுத்தாங்களாம். ஒரு மனைவி எவ்வளவு நேர்மையாக நடந்து கொள்கிறாங்க பாரு. இன்னைக்கு பணத்தில் எவ்வளோ கோல்மால் நடக்குது. அண்ணன் சொத்தை தம்பி பதுக்கிறது, தம்பி சொத்தை அண்ணன் பதுக்கிறது, மகனுக்கு தெரியாமல் மறைக்கிறது, என்னெல்லாம் நடக்குது. எவ்வளோ ஒரு நேர்மையாக வாப்பா மௌத்தாயிட்டாலும் அதற்கு அப்புறம் அத்தனை பிள்ளைகளுக்கும் அத்தனை மனைவிகளுக்கும் எந்தவித அநியாயம் பண்ணாமல் மிகச்சரியாக பிரித்து கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை உருவாக்குனது. ஏன்னா ரசூலுல்லாஹ் இதை தான் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தவருடைய சொத்தை அபகரிப்பது அல்லது ஒரு அனாதையினுடைய சொத்தை சாப்பிடுவது அதை நெருப்பள்ளி வயிற்றில் போட்டுக் கொள்வதற்கு சமம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஹாபாக்களை பின்பற்றினேன். ஏன்னா அவங்க முழுசா ரசூலுல்லாஹை பின்பற்றி இருந்தாங்க. அப்ப சஹாபாக்களை நம்ம பின்பற்றும் போது ரசூலை பின்பற்ற மாதிரி தான் வரும். ஏன்னா அவங்களுடைய முழு வாழ்க்கை ரசூலுல்லாஹ் தான் நிற்கிறாங்க. அவங்க முழு வாழ்க்கை. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் முடியை இப்படி தான் போட்டு வச்சிருப்பாங்க, தலை சீவ மாட்டாங்க. முடி வளர்த்தா அப்படி போட்டு வச்சிருப்பாங்க. யூதர்கள் அந்த மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. கிருத மாதிரி பெருசாக வளர்த்து விடுறாங்களோ, பெருசாக வளர்த்து விட்டுருந்தாங்க. யூதர்கள் பிறகு பார்த்து ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, இது சரி வராது, யூதர்களுக்கு மாறி செய்யணுமேன்னு சொல்லி நடுவில் வாகு எடுத்து இப்படி ரசூலுல்லாஹ் சீவ ஆரம்பித்தாங்க. நடு வாகு எடுத்து இப்படி சீவாங்க. இப்படி சீவாங்க. நல்லா தெரியும், நடுவாக எடுத்தால் நல்லாவே தெரியும்.
ரசூலுல்லாஹ்க்கு ஒரு 12 சில எண்ணிக்கையில் நரமுடி இருந்துச்சு, 12 நெருக்கத்தில் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது என்ன தேய்ச்சிட்டாங்கன்னா தெரியாதான். ரசூலுல்லாஹ் என்ன தேய்ச்சா இருக்கிற நரமுடி தெரியாதான். ரசூலுல்லாஹ்க்கு அப்படி ஒரு சிறப்பு. ரசூலுல்லாஹ் என்ன தேய்ச்சி இப்படி வாகெடுத்து சீவுவாங்க. சீவுறது ஒரு கருப்பு நிற சஹாபி பார்த்துட்டாங்க. அவங்க பார்த்துட்டு, ஆஹா ரசூலுல்லாஹ் இப்படி அழகல்லவா சீவி இருக்கிறாங்க, ரொம்ப அருமையாக இருக்கு, ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாலும் அழகாக இருப்பாங்க, இது மாதிரி நம்ம செய்யணும்னு சொல்லி வீட்டுக்கு போய் அந்த மாதிரி சீவி பார்த்தா முடி சரி வர மாட்டேங்குது. ஏன்னா அது சுருட்ட முடி. அவங்க நீக்கிறோம், அவங்க முடி எப்படி இருக்கும், சுருண்டு இருக்கும், நடுவில் எப்படி கோடு எடுக்க முடியும். ஆனால் ரசூலுல்லாஹ் செஞ்சதை பார்த்துட்டாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, ஒரு இரும்பை சுட வச்சு நடுவில் ஒரு கோடை போட்டுக்கிறாங்க அந்த சார். இது எந்த அளவு மஹப்பத்து, இது சரியா இல்லையாங்கிற அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ரசூலை எப்படியாவது பின்பற்ற வேண்டும் என்று அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க பாருங்க. எங்க இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டாங்களா தோழர். ரசூலுல்லாஹ் அப்படி இருக்கிறத நான் பார்த்தேனே, நடுவில் கோடு எடுத்து சீவுட பார்த்தேன், அது மாதிரி நானும் சீவுட ஆசைப்பட்டேன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ரசூலாகவே ரசூலுடைய சுன்னத்தை கொண்டு வந்து நிறுத்தினவங்க சஹாபாக்கள். ஃபுல்லாக நிறுத்தினவங்க தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஏன் சஹாபியை நீங்கள் பின்பற்றுங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், மையத்தபிஉர் ரசூல், மையத்தபிஉர் ரசூல். ரசூலை யார் பின்பற்றினார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சஹாபாக்கள் தான் பின்பற்றினார்கள். அவர்களை கண்டுபிடிப்பதற்கும் மிம்மையன் கலிபாலா அகிபை, தன்னுடைய குதிங்காலால் யார் பின்னால் சென்றார்கள் என்ற முனாஃபிகீன்களை கண்டுபிடிப்பதற்கும் கிபிலா திருப்பப்பட்டது. இங்க இருக்கிற கிபிலா இங்க திருப்பப்பட்டது காரணம் முனாஃபிகையும் சஹாபியையும் பிரித்து இந்த உம்மத்துக்கு காட்டுவதற்கு. அல்லாஹ்வுக்கு தான் தெரியுமே, இந்த உம்மத்துக்கு காட்டுவது இவங்க தான்டா சஹாபி பாரு, இவங்க தான் சஹாபி பாருன்னு இந்த உம்மத்துக்கு காட்டுறான் அல்லாஹ். இவெல்லாம் முனாஃபிக் அப்படின்னு அல்லாஹ் காட்டுறான். அதுக்காக தான் அப்படி செஞ்சேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைதான் சஹாபாக்களை பற்றி மெச்சுரித்து சொல்வார்கள், எங்களின் தோழர்களை யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள், யாரை பின்பற்றினாலும் சரி நேர்வழி தான் கிடைக்குன்னு சொன்னாங்க. கடைசி தோழராக இருந்தாலும் அவரை பின்பற்றினா உங்களுக்கு வெற்றி இருக்கு, நேர்வழி இருக்குன்னு சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அற்புதமான சஹாபி இல்லையா? அவங்களுக்கு ஜாஃபர் ரலியல்லாஹு ரொம்ப பிடிக்கும். ஏன் ரொம்ப பிடிக்கும்டா, அவங்களுக்கு அவங்க மதரசாவில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அபூ ஹுரைரா எல்லாம் மதரசாவில் தான் படித்தாங்க. மதரசா பிள்ளை தான் அவங்க. மதரசா பிள்ளைன்னா திண்ணை தோழர். ரசூலுல்லாஹ் பள்ளியிலேயே ஒரு மதரசா ஒன்று நடந்துச்சு. சாப்பாடுலாம் கிடைக்காது, சாப்பாடு இல்லை. அதனால என்ன செய்வாங்க, பசிக்கும் போது ஜாஃபர் ரலியல்லாஹு எந்த பக்கம் நிற்கிறார்களோ அந்த பக்கமாக வருவாங்களோ அந்த பக்கமாக போய் நின்றுக்குருவாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு வந்து அபூ ஹுரைரா பார்த்தோன்னே, மூஞ்ச பார்த்தோன்னே, வாங்கல சாப்பிட போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எப்போ பசிச்சாலும் சரி ஜாஃபர் ரலியல்லாஹு எந்த தெருவில் வருவாங்களோ அங்கே போய் நின்றுக்குருவாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு சாப்பிடுவோமா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. மூஞ்ச பார்த்து வாங்கல சாப்பிட போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதுதான் இவங்க லைஃப். இப்படி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நட்பு. பசிச்சா நான் போய் அந்த தெருவில் நின்றுக்குருவேன். இங்கிட்டு ஜாஃபர் ரலியல்லாஹு வர்றாங்களா, ஜாஃபர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி வர்றாங்களான்னு பார்க்கறதுக்கு நிற்பேன். வருவாங்க, வாங்கல சாப்பிட போகணும்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் போனாங்க. ஒரு கட்டத்தில் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. வீட்டில் ஒன்றும் இல்லை, நெய்யும் கொஞ்சம் பொருள் இருந்துச்சு, அதை வலிச்சு நான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுவாங்க, நான் என் தாய் வயிற்றில் பிறக்கணுன்னா எனக்கு ஆசை, என் தாய் வயிற்றில் பிறப்பதையே நான் பெருமிதமாக பார்க்கிறேன். இது அல்லாமல் எந்த தாய் வயிற்றில் பிறந்தாலும் எனக்கு ஒரு பெருமிதமாக இருக்காது. ஆனால் ஜாஃபருடைய தாய் வயிற்றில் பிறந்திருக்கலாமோ என்று நான் ஆசைப்பட்டேன். ஏனென்றால் அவர் எனக்கு செய்த உபகாரம் அப்படி பெரும் உபகாரியாக எனக்கு அவர் இருந்தார். எனக்கு பசிக்கும் போதெல்லாம் கேட்காமல் அள்ளி அள்ளி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா மௌத்தா போரில் ஷஹீதாயிட்டான். மௌத்தா போரில் ஷஹீதாயிட்டான். ரசூலுல்லாஹ் ஒரு 3 பேர் அனுப்பி வைப்பாங்களா இல்லையா, இவர் கொடி பிடிப்பார், இவர் கொடி பிடிப்பார், இவர் கொடி பிடிப்பார். அந்த பொருள் அவங்க ஷஹீதாயிட்டான். ஷஹீதானதுக்கு பிறகு எனக்கு பசிச்சா நான் போய் நிற்பேன், கூட்டி போகிறதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா இதுவரைக்கும் என்னை கூட்டி போனது கேட்க மாட்டேன், சஹாபாக்கள் கேட்க மாட்டாங்க. போய் நிற்பாங்க, யாராச்சும் கூட்டி போவாங்க, கூட்டி போனால் போவாங்க. அப்படிதான் அஸ்ஹாபு சுஃபாவை பொறுத்தவரை அப்படிதான். அல்லாஹ்வே குர்ஆன்ல அதை சொல்றான், தாரிஃபும் பிஸீமாஹும் லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யார்ட்டையுமே கேட்க மாட்டாங்க அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லுகிறான் அல்லாஹு தஆலா. அன்பானவர்களே,
இப்போ மௌத்தாப்பூரில் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத் ஆனதுக்கப்புறம் ஷஹீதாக்கப்பட்டு வஃபாத் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அபூ ஹுரைராவுக்கு அழைத்து போகிறதுக்கு ஆள் இல்லையோ அப்படின்ட்டு ஒரு கவலை. அவங்க பசி வந்துட்டு அப்படி தெருவில் நிற்பாங்கலாம், கேட்டால் தானே யாரும் கூட்டி போவாங்க, தோழர்கள்லாம் கேட்க மாட்டாங்கல்ல, எல்லாம் தொலைஞ்சிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் வழக்கம். யார்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. ஒரு தடவை பெரும் பசியில் நான் இருந்தேன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. என்ன அபூ ஹுரைரா வாங்க சாப்பிட போகலாமே அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தம்பி தொடங்கி வச்சதை இங்கே ரசூலுல்லாஹ் எனக்கு தொடர்ந்து கொண்டு போகிறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு தான் எனக்கு இந்த மாதிரி விருந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கேட்காம விருந்து வைப்பாங்க. இப்போ அதே மாதிரி நின்றேன். ரசூலுல்லாஹ் வாங்க அபூ ஹுரைரா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் போனேன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, வீட்டில் போய் வீட்டில் ஏதாச்சும் இருக்காமா அப்படின்னு கேட்டாங்க. வீட்டில் ஒரு பாத்திரத்தில் பால் இருந்துச்சு. பாத்திரத்தில் பால் மட்டும்தான் இருக்கு நான் என்று வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க. போனால் ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைரா போய் மதரசாவில் உள்ள பிள்ளைங்க எல்லாரும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. மதரசாவில் எத்தனை தோழர்கள் இருக்கிறாங்களோ எல்லாரும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. பாத்திர பால் எனக்கே பத்தாது, இருக்கிற பசி அப்படி. ரசூலுல்லாஹ் எல்லாரையும் வேற கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்களே. இப்போ எப்படி நம்மளுக்கு பசியை பொறுத்து நம்மளுக்கு தெரியுமில்ல, கொல்ல பசியும்போம் இருக்கிற இதுக்கு அண்டாவே காலி பண்ணிடுவோம், நம்மளுக்கு பேசிக்கிறோம்லங்க. இந்த மாதிரி அவ்வளோ பசியில் இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா ஓடிட வேண்டியது தானே, வேற என்ன வேலை? அதான் எத்தபிஉ ரசூல், இத்திபா. பசியா இல்லை அடுத்த வேலை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஓடி போய் எல்லாரையும் கூட்டி வாங்க. சரி, முதல் பாத்திரம் நம்மளுக்கு கிடைக்குன்னு நினச்சேன். வந்த எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க, நீங்கள் குடிங்க, நீங்கள் குடிங்க, பால் பாத்திரத்தை எல்லாத்தையும் நீங்கள் குடிங்க, நீங்கள் குடிங்க. எல்லாம் குடிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்குமாங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அதை ஆரம்பிக்கிறாங்க. நான் பொறுமையோடு இருந்தேன். கடைசியாக எனக்கு வந்துச்சு பார்த்தோம். நான் குடித்தேன். குடிச்சிட்டு போதும் நாயகங்க, குடிங்க, இன்னும் குடிங்க, போதும் நாயகங்க, இன்னும் குடிங்க, குடிச்சுட்டு நிப்பாட்டுறேன், இன்னும் குடிங்க, இன்னும் குடிங்க. இனிமே குடிக்க முடியாது. குடிச்சா நான் குடிச்ச பால் என்னுடைய நகங்கள் வெளியே வந்துருமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு சிந்தனை. அவ்வளோ குடிச்சிட்டேன் நான். போதும் நாயமே, எனக்கு பசி தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் நான் ரசூலிடத்தில் அந்த பால் பாத்திரத்தை கொடுத்த போது முதலில் பால் பாத்திரத்தில் எவ்வளோ பால் இருந்ததோ அதுபோல் அப்பவும் இருந்தது. இது ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்த பேர் அற்புதம், மொஜிசா என்பார். இப்போ இதை யார் நடைமுறைப்படுத்துகிறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை சஹாபாக்கள் கடைசி வரையும் பின்பற்றி இருக்கிறாங்க. ஒரு நண்பருக்கு நம்ம செய்கிற உதவி நாளைக்கு அல்லாஹ் நமக்கு செய்கிற உதவியாக மாறும் சஹாபாக்கள் சொல்லி கொடுத்தாங்க. சஹாபாக்கள் அதை தொடர்ந்து செஞ்சாங்க, கேட்காமலேயே கொடுத்தாங்க. இதுதான் எத்தபிஉ ரசூல், ரசூலை பின்பற்றக்கூடிய சஹாபாக்கள். எத்தபிஉ ரசூலுக்கு அதுக்கு விளக்கணம் என்னங்க? சஹாபாக்கள் தான். முந்தைய காலத்தில் ஒரு செய்தி நிறைவு செய்கிறேன். முந்தைய காலத்தில் ஒருத்தர் இருந்தார், பனி இஸ்ரவேல் காலத்தில். முந்தைய காலத்தில் அவர் நண்பரை பார்க்கறதுக்காக போனார். அல்லாஹ் கூப்பிட்டான். ஒரு மலக்கை கூப்பிட்டு ஒருவர் அவர் நண்பரை பார்க்க போகிறாரு, அவரை கொஞ்சம் பேசிட்டு வாங்க அப்படின்னா வந்தார் மலக்கு. இவர் நண்பரை பார்க்க போகிறாரு பாருங்க, இந்த பாதையில் நின்றார். போகிறவர் நண்பரை பார்க்க போகிறவரை மறித்து எங்கே போகிறீங்கன்னு கேட்டார் மலக்கு. அவர் மனித ரூபத்தில் வந்திருக்கிறாரு. நான் என் நண்பரை பார்க்க போகிறேன்னு சொன்னார். உங்களுக்கு நண்பர்னா எப்படி? உங்கள் கூட பிறந்தவரா? இல்லை கொடுக்கல் வாங்கல் எதுவும் வச்சுருக்கிறீங்களா? இல்லை. அப்போ என்ன விதத்தில் அவருக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க? இல்லை, அவர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு உதவலான்னு போகிறேன். வேறு எதுவும் உங்களுக்குள்ள தொடர்பு இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு இவர் சொன்னாராம். இப்போ அந்த மலக்கு சொன்னாராம், இன்னி ரசூலும் மின் ரப்பிக், நான் உன்னுடைய ரப்பிடத்திலிருந்து வந்த தூதர். நான் மனுஷன் நினச்சிக்கிறாதீங்க, நான் ஒரு மலக்கு, நான் ரப்பிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த மலக்கு உண்மையை சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாங்களாம். எந்த தொடர்பும் இல்லாத ஒருவரை நண்பராக்கி அவரை உதவ வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ போறா பார்த்தியா? அல்லாஹ் ஒரு செய்தி உன்ட்ட சொல்லிட்டு வர சொன்னா, நீ நாளை மறுமையில் கஷ்டப்பட போது அல்லாஹ் உனக்கு உதவி செய்வானா? நாளைக்கு ஒரு சிரமம் உனக்கு வருகின்ற போது நீ இங்கே உதவி செய்யறதை விரும்புவதை போல உனக்கு உதவி
செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று என்னிடத்தில் சொல்லி வர சொன்னான் என்று அந்த மலக்கு சொன்னதாக பழைய காலத்து பனி இஸ்ரவேல் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. இதுதான் உண்மை. அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் நபிமார்கள் சொல்லிக் கொடுத்தது. இதை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள், சஹாபாக்கள் அதை எடுத்தார்கள். சஹாபாக்களை அல்லாஹ் பல இடத்தில் பலவிதமாக புகழுகிறான். இந்த இடத்தில் சஹாபாக்களை கிப்லாவை திருப்பியதன் வழியாக உண்மையான சஹாபாக்கள் யார் என்பதை இந்த உம்மத்துக்கு காட்டுவதற்குத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அத்தகைய சஹாபாக்களை நேசிக்கிற கூட்டமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. சுன்னத்தையும் இத்திபா சுன்னத்தையும் அல்லாஹு தஆலா நமக்குள் அல்லாஹ் தந்தருள்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத்தையும் அவர்களுடைய ஷஃபாத்தையும் அல்லாஹு தஆலா உரித்தாக்கி வைப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.